வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நாரகிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய கையில் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை வச்சுருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை எவ்வளோ ப்ளூ கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள். நல்லா நிலா வடிவில் இருக்குது, ப்ளூ கலரில் பூ பூத்துருக்கு. ஐயா, இதனுடைய பேர் என்னங்க ஐயா? இதுக்கு பேர் காணாவாழை. காணாம் வாழை. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஐயா. ஏன் இதுக்கு பேர் காணாம் வாழை வச்சாங்க? இதை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற எல்லா நோயும் காணாம போயிடும். அதனால தான் இதுக்கு பேர் காணாம் வாழைன்னு வச்சாங்களோ? நிச்சயமா, கண்டிப்பா. சரிங்கய்யா சரிங்கய்யா. நானும் கொஞ்சமாக பிடுங்கி அந்த பூவை மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் வளவளப்பா இருக்கும். நல்லா தண்ணி வேற இருக்குது. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இலையை சாப்பிடும்போது கொஞ்சம் வளவளப்பா இருக்கும். வளவளம் தான் இருக்கு இது. ஆமா, இது பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. பருப்பு கீரை நிறைய வகை இருக்கு. இதுவும் ஒரு பருப்பு கீரை. சரிங்கய்யா. மூலம் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்ட மூலமா இருந்தாலும் சரி, ஓ நம்ம மூலத்தில் எந்த வகையான மூலமாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் 2 நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான், டெய்லி இல்லை. இதை வந்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் அதெல்லாம் வத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. மலக்குடல் வீக்கத்தை அந்த சுருங்க செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த காணாவாழைக்கு இருக்குது. இது ஒன்று பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் தனிப்பட்ட முறையிலேயே வதக்கியும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த காணாம் வாழை அப்படிங்கிறது. இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்கு. ஆமாம், நீர்ச்சத்து நிறைய இருக்கு. சின்ன வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுதின பிறகு சிலேட் அழிக்கிறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதை கிள்ளி தான், ஏன்னா இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை போட்டு தேய்ச்சி அழிப்பாங்க. சில பிள்ளைங்க எச்சை தொட்டு அழிப்பாங்க, சில பிள்ளைங்க இதை தொட்டு அழிப்பாங்க. அது மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் சின்ன வயசில் இந்த காணா வேலையை வச்சு செஞ்சுருக்கிறோம். மூலவியாதியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தினால சிலருக்கு வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும். ஐயா, இப்போ காணாம் வாழைன்னு பேர் வச்சிருக்கீங்க. அப்போ உடலில் உள்ள நோயெல்லாம் காணாமல் போகும்னு சொல்கிறீங்க. பிபி உள்ளவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, சாப்பிடலாம். தாராளமாக. சுகர் உள்ளவங்க சாப்பிடலாமே. ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு, ஏன்னா இது குளிர்ச்சி. அதனால சரி. கல்லீரல் பிரச்சனை இருக்குங்க, சாப்பிடலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்குங்க, சாப்பிடலாம். இந்த கை கால் வீக்கம் இருக்குது, தண்ணி நீர் கொத்திக்க சென்றவங்க கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடலாம். மன அமைதிக்கு கண்டிப்பாக இதுலேயும் சாப்பிடலாம். அந்த வயிறு சம்மந்தமான புண்ணு எல்லாம் இருக்குது அப்படின்றவங்க அட்டகாசமான தீர்வை தரும். எல்லாத்துக்குமே இந்த காணாம் வாழை ஆமாம் முக்கியமான வைக்குது. சரிங்க ஐயா, இது நீங்கள் வேறு என்னத்துக்கு பயன்படுத்துவீங்க? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சத்து குறைபாடுனால வரும், அல்லது வெவ்வேறு மன உளைச்சல்னால வரும், வெவ்வேறு காரணங்களால் வரும். முக்கியமாக உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காணாம் வாழை பயன்படும். சூப்பர். ஆமாம், நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணாம் வாழை ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அப்படிங்கிறாரு ஐயா. பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட ஆண்மை குறைபாடு 15 நாளில் சரி பண்ணக்கூடிய, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி 15 நாள் சரி பண்ணக்கூடிய ஒரு மன்மதுரண்டு மன்மதையில் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. தேவைப்படுற வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இதுவும் வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.